வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்தும் ஆஃபர் லாட் தமிழ் சேனல். இன்னைக்கு பிப்ரவரி 3 செவ்வாய்க்கிழமை. சென்னை கோயம்பேடு பூ மார்க்கெட்டில் பூக்களோட விலை அதிகமாக இருக்குது. மூர்த்த நாட்கள் வர்றதுனால பூக்களோட விலை அதிகமாக இருக்குங்க. இன்னைக்கு மல்லிகைப்பூ ஒரு கிலோ 1000 ரூபாய்க்கு விற்குது. முல்லைப்பூ ஒரு கிலோ 850 ரூபாய்க்கு விற்குது. ஜாதி மல்லி ஒரு கிலோ 700 ரூபாய்க்கு விற்குது. கனகாம்பரம் ஒரு கிலோ 1100 ரூபாய். ஆவாரம்பூ ஒரு கட்டு 30 ரூபாய். சாமந்தி மஞ்சள் ஒரு கிலோ 450 ரூபாய். சாமந்தி வெள்ளை ஒரு கிலோ 400 ரூபாய். பன்னீர் ரோஜா ஒரு கிலோ 150 ரூபாய்க்கு விற்குது. பெங்களூர் ரோஜா ஒரு கிலோ 250 ரூபாய்க்கு விற்குது. சம்பங்கி ஒரு கிலோ 150 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. அரளி ஒரு கிலோ 350 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. செண்டு மல்லி ஒரு கிலோ 120 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. வாடாமல்லிப்பூ ஒரு கிலோ 150 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. துளசி ஒரு கட்டு இன்னைக்கு 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. தாமரைப்பூ ஒன்று 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. பூக்களோட விலை போன வாரத்தை விட இந்த வாரம் அதிகமாக இருக்கு. மூர்த்த நாட்கள் நெருங்குறதுனால தான் இந்த விலையேற்றம் இருக்குது. நீங்கள் சென்னை கோயம்பேடு பூ மார்க்கெட்டுக்கு வர்றீங்க அப்படின்னா பூக்களை மொத்தமாக வாங்கி வீட்டில் நீங்களே கெட்டிக்கிட்டிங்கன்னா விலை குறைவாக பண்ண முடியும். குறைவான அளவிலே பூக்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வெளியவே கெட்டி விற்கிறாங்க, அங்கே வாங்கிக்கலாம். மூர்த்த நாட்கள் இருக்கிறதுனால இந்த மாதம் முழுவதுமே பூக்கள் விலை அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. பூக்கள் அதிகமாக வாங்குறவங்க மார்க்கெட்டுக்கு உள்ள கிலோ கணக்கில் வாங்கிக்கலாம். 2-3 கடையில் விசாரித்து விலை குறைவாக இருக்கிற இடத்துல வாங்கிக்கோங்க. இதே மாதிரி சென்னை காய்கறி மார்க்கெட் மற்றும் பழ மார்க்கெட்டினுடைய விலை நிலவரங்களை நம்ம சேனல்லே காலையிலே பதிவிடுறோம். அந்த வீடியோக்களை கட்டாயமாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.